நிறைய பேர் வந்து ஏன் இவர் இப்படி பேசுகிறாரு, ஏன் எல்லா படத்தையும் இவர் திட்டுறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்களையும் வைக்கிறாங்க. என்னதான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, நான் ஒன்றும் தவறாக எதுவும் பேசுகிறதில்ல, நியாயமாக தான் பேசுகிறேன், மிக சரியாக தான் பேசுகிறேன். அது வந்து உங்களுக்கு தவறாக தெரிகிற பட்சத்தில் நான் இன்னும் சொல்ல விரும்பலை. என்னத்தை சொல்ல முடியும், அவ்வளோதான். இப்போது ஏன்னா நீங்கள் மகேந்திரன் சார் படத்தை நல்லா இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சிலர் இது பண்ணுறாங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாதா? அது உங்களுடைய கருத்து. கருத்து இல்லை, அது உண்மை. நான் எப்பவும் கருத்து சொல்கிற ஆள் கிடையாது, எனக்கு அது பிடிக்காது. இது என் கருத்துங்க அப்படின்னு 10ஆம் பாசில் தினமாக ஒதுங்கி போகிறது எனக்கு பிடிக்காது. இது உண்மை, இதுதான் ரைட், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி தான் நான் சொல்லுவேன், சரிங்களா? கருத்து சொல்லிவிட்டு அப்படி ஒதுங்கி போகிற ஆள் நான் இல்லை. அதாவது நாங்கள் மிக நல்ல படங்களில் வேலை செஞ்சுருக்கிறோம், மிக நல்ல மக்களை மேன்மைப்படுத்துகிற உணர்வுள்ள ஒரு டைரக்டரோட பணியாற்றி இருக்கிறேன். அந்த படங்கள் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்குது, அது உங்கள் கண்கூடான உண்மை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நம்ம படிப்பை நிறுத்திடணும் அப்படின்னு நினச்ச ஒரு இளைஞன் எங்கள் படம் பார்த்துட்டு, இந்த படத்தில் வர்ற ஹீரோ இவ்வளோ வேலை செய்கிறானே, நாம் இதில் ஒரு 2 வேலை செய்யலாமே அப்படின்னு ஒரு பேப்பர் போடுறவனாக மாறி, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் வேலை செய்கிறவனாக மாறி, உணவையும் வருமானத்தையும் ரெடி பண்ணி படிப்பை முடித்து எங்கிட்ட வந்து உதவியாளராக சேர்ந்து பேப்பர் போடுற அவன் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இயக்குனராகி அவன் பேப்பரில் வந்தான். அதே பேப்பரில், அதே தினத்தந்தியிலங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய மேஜிக், நிஜமாக நடக்கிற ஒரு விஷயம். ஒரு சினிமா உங்களை அந்த அளவுக்கு கொண்டுட்டு வர முடியும்னா, அவ்வளோ உத்வேகத்தை கொடுக்க முடியும்னா, அதை நீங்கள் எப்படி கையாளணும்னு இருக்குது இல்லையா?